வணக்கம், வெல்கம் டு சிங்கப்பூர் லைஃப் ஸ்டைல். நான் பத்மா. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஃப்ராங்கி ரோல். ரெண்டு விதமான ஃப்ராங்கி ரோல் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பன்னீர் வச்சு ஃப்ராங்கி ரோல் வெஜிடேரியனுக்கு, இன்னொன்று ப்ரான் வச்சு ஒரு ஃப்ராங்கி ரோல் நான் வெஜிடேரியனுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பன்னீர் ஃப்ராங்கி செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். மோர் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுல் வந்து மைதா எடுத்திருக்கேன். கோதுமை மாவு வந்து 1/4 பவுல் எடுத்திருக்கேன். 100 பன்னீர் எடுத்திருக்கேன். சீஸ் வந்து திருவி வச்சுருக்கேன் கொஞ்சம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் சால்ட்டு, எண்ணெய் வந்து தேவையான அளவு. காயில் என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு சின்னது ஒன்று வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது குடமிளகாய் வந்து சின்ன பீஸை வந்து நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். கேரட்டும் கொஞ்சம் எடுத்து அதை வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்னிஷ் பண்ணுறதுக்கு நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். இந்த குக்கும்பர் வந்து நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். லெட்யூஸ் வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம வந்து ஃப்ராங்கி செய்யறதுக்கு மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மைதா மாவை வந்து போட்டுடலாம். அப்புறம் கோதுமை மாவு, சால்ட் 1 ஸ்பூன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மோர் ஊற்றி நம்ம நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மோரை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இதில் மோர் ஊற்றி பிசைஞ்சாதான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்மளோட மேலே லேயர் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதனால் மோர் ஊற்றி பிசைஞ்சிக்காங்க இந்த மாவுக்கு. இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு பிசைஞ்சிக்காங்க. நல்லா சாஃப்டாக வந்துடும். நம்ம இதில் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட்டோன்னா நம்ம சப்பாத்தி மாதிரி போடும்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுட்டு இப்போ நம்ம பன்னீர் ஸ்டஃபிங் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுடலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் சால்ட் எப்படி வேணுமோ பார்த்துக்கலாம். அப்புறம் சால்ட் பத்தலான்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் இந்த குடமிளகாவும் கேரட்டையும் நம்ம சேர்த்து அதையும் வதக்கிடலாம். குடமிளகாவை ஒரு 1/2 குக் பண்ணால் போதும். ரொம்ப குக் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வதங்கினா போதும். அப்புறம் பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா பொடி இதையும் ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணலாம். கொஞ்சம் இது கொஞ்சம் ட்ரையாக தான் நம்மளுக்கு வேணும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம்.
அதனால் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ உள்ள ஸ்டஃபிங்க்கு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ப்ரான் ஸ்டஃபிங் செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ ப்ரானை கழுவி நான் சின்ன பீஸா இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி லெமன், ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது முந்திரியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் உப்பு, கரம் மசாலா தூள் வந்து 1/2 ஸ்பூனு, கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வெங்காயம் போட்டுடலாம். இதை அரைக்கிறதுனால கொஞ்சம் நான் பெருசு பெருசாகவே பீசஸ் போட்டேன் வெங்காயம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். இப்போ வதக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது நல்லா ஆறிடுச்சு. இது நான் மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதுக்கு அரைச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு பேஸ்ட் மாதிரி. இப்போ நம்ம ப்ரான் கிரேவி வந்து செய்யலாம் வாங்க. பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெயில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அந்த முந்திரி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ப்ரானை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டை வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அதை நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளிலாம். இப்போ நம்மளுக்கு ப்ரான் தான் வந்து குக் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க. சிம்லையும் இருக்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலரி விட்டுடலாம். இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது ப்ரானோட பச்சை ஸ்மெல் ஒரு மாதிரி வரும், அதனால் லெமன் ஆட் பண்ணனா அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வராது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும். இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் ப்ரான் வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு.
சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா வெந்துடும். அதே மாதிரி நீங்கள் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு ப்ரானு. நம்மளோட ப்ரான் மசாலா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ப்ரான் ஸ்டஃபிங்கும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரேப்பில் எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ திரட்டிடலாம். கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க, இப்போ தான் நம்மளுக்கு பெரிய ரேப்பாக வரும். மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா மெலிசாக வந்துருச்சு. இது மாதிரி நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. அடுத்ததையும் போட்டுடலாம். இப்போது நீங்கள் திரட்டும் போதே கொஞ்சம் சர்க்கிள் மாதிரி தட்டிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் வர மாதிரி கொஞ்சமாக மாவு போட்டு போட்டு திரட்டினீங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். ரெண்டாவது ரேப்பும் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ 2 ரேப் வச்சுருக்கேன். பேனில் போட்டு ரேப்பை வந்து கொஞ்சம் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் பேன் வச்சுட்டேன். மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். பேன் சுட்டுடுச்சு. நம்மளோட ரேப் போட்டு எடுத்துடலாம். அந்த சைடு நல்லா சுட்டுடுச்சு. லைட்டாக கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் அப்படியே சேர்த்துடலாம். இதில் இந்த சைடும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சைடு கொஞ்சம் கோல்டன் கலராக அங்கங்கே வந்திருக்கு. நம்ம இந்த சைடு நல்லா திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா கொஞ்சம் சுட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நம்மளோட சூப்பரான ரேப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்னையும் போட்டுடலாம். இப்போ நம்மளோட 2வது ரேப்பையும் போட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் நான் 2 ரேப் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து வெஜ்ஜுக்கு, இன்னொன்று வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து செஞ்சுருக்கேன். இப்போது பன்னீர் ரேப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரேப் எடுத்துக்கிட்டு அதில் பன்னீர் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் குக்கும்பர் வச்சுக்கலாம். கொஞ்சம் லெட்யூல்ஸும் போட்டுக்கலாம். அது மேலே பெருவுன சீஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த சில்லி சாஸ் இல்லை இந்த மயனீஸ் எது இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இதை வந்து நல்லா ரேப் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ரேப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா ரேப் பண்ணியாச்சு. இதை உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 2 சைடு வச்சு நல்லா ரேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நல்லா ரேப் பண்ணிக்கோங்க 2 சைடுமே. இப்படி ரேப் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நம்மளோட சூப்பரான பன்னீர் ஃப்ராங்கி வந்து ரெடி ஆயிடுச்சு.
உள்ள எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம ப்ரான் ஃப்ராங்கி வந்து ரேப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ப்ரான் ஃப்ராங்கி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரேப் எடுத்துட்டு அதில் ப்ரானை கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உள்ள ப்ரான் வச்சுக்கலாம். குக்கும்பர் வச்சுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம். அதில் பண்ண மாதிரியே தான் இதுலேயும் ஆயில் வச்சு கவர் பண்ணிடலாம். சூப்பராக 2 சைடும் கவர் பண்ணியாச்சு. கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நம்மளோட ப்ரான் ஃப்ராங்கி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட பன்னீர் ஃப்ராங்கியும் ப்ரான் ஃப்ராங்கியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் வந்து உங்களை உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.